அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம தொழில் தொடங்கும் குழுவின் 42வது வார இறுதி சந்திப்பு. நம்ம வாரந்தோறும் 12 மணிக்கு சந்திப்போம். இந்த இந்த குழுவின் நோக்கம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, வேலையில இருப்பாங்க, ப்ரொஃபஷனல்ஸா இருப்பாங்க. அவங்களுக்குள்ள ஆண்டர்பிரினர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஆசை இருக்கும். அவர்களுடைய அந்த ஆசையை நிறைவேற்றுவதற்காக அவர்களுக்கு தேவையான வாய்ப்புகளையும் தொடர்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பதுதான் இந்த குழுவோட நோக்கம் அப்படின்னு சொல்லலாம். இது ஏன் வார இறுதி நாட்கள்னா, வேலைக்கு செல்பவர்கள் வார நாட்கள்ல வர முடியாது எந்த ஒரு முன்னெடுப்பு எடுத்தாலும். அதனாலதான் வார இறுதி நாட்கள்ல ஆன்லைன்ல நம்ம பண்ணிட்டு வரோம். பல விஷயங்களை நம்ம தொடர்ந்து செயல்படுத்திட்டு வந்துட்டு இருக்கோம் இந்த குழுவின் மூலமாக. இப்ப இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, என்ன செஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ் சினிமாவில் அஹ், சர்வதேச தொழில்களை எப்படி கையாண்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அத்திக் பேச போறாரு. அதே மாதிரி சமீபத்தில் வெளியான தாய்க்கிழவி படத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற நிதி சுதந்திரத்தை பற்றியும் நிதி உளவியல் பற்றியும் பழக்கத்தை பற்றியும் நான் பேச போறேன். ஸோ ஐ திங்க் ஓவர் டு யூ, நீங்க ஆரம்பிக்கலாம். ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வழக்கமா ஆடிபிள் இருக்கும். எஸ் எஸ் எஸ். ஓகே, சரி. நம்ம வழக்கமா நம்ம ஒரு யூடியூப் எடுத்தோம்னாலே, ஒரு இன்ஸ்டாகிராம் எடுத்தனால, எங்க ஒரு என்டர்டைன்மெண்டா இருந்தோம்னாலே நம்ம கூட லைஃப்ல மூவிங்கிறது பின்னி பிணைஞ்சதுதான். அந்த மூவிகளை நம்ம உதாரணத்துக்கு நீங்க ஒரு ரிவ்யூவை பார்த்தீங்கன்னாலும், பாலிடிக்ஸ் எல்லாம் நீங்க எலெக்ஷன் டைம்ல தான் கேட்பீங்களே தவிர மற்ற டைம்ல எப்பவுமே உங்களோட லைஃபோட அந்த என்கேஜ்மெண்ட் ஃபேக்டர், அந்த என்கேஜ்மெண்ட் டைம்ங்கிறது ரொம்ப அதிகமா மூவிஸை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே நமக்கு இருந்துட்டே இருக்கு. அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. இப்போ நாம என்ன பெர்ஸ்பெக்டிவ்ல, நம்ம என்ன பார்வையில பாக்குறோம்னா, ஓகே, எல்லாருமே அதை கிரிட்டிக்கலா, இது பாசிட்டிவ் இது நெகட்டிவ் எல்லாம் பாக்குறாங்க. ஆனா இது தொழில் தொடங்குவோம்ங்கிறதுல பேசிக்கா அட் எண்ட் ஆஃப் த டே நம்ம என்ன எதிர்பார்ப்போம்னா, என்னென்ன காரணிகள் அது வியாபாரத்தை அது ஊந்துது, வியாபாரத்துக்கு அது உதவி இருக்குங்கிறத ஒரு அனாலிசிஸா, ஒரு ஒரு பேர்ட் ஐ வியூவாவும் பார்ப்போம், ஒரு மைக்ரோ ஸ்ட்ரக்சராகவும் பார்ப்போம். அதுல இருக்கிற கேப்ஸை பார்க்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ நீங்க படங்களை பாக்குறீங்க, கடைசியில எப்பவுமே படங்களோட கிளைமேக்ஸ் எங்க நடக்குது? ஒரு இண்டஸ்ட்ரியில, ஒரு ஃபவுண்டரியில, அதாவது ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ்ல. அங்கதான் ஒரு ஹீரோ வில்லனை போட்டு பழப்பாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, அந்த இடங்கள் எல்லாமே ஸ்பேஷியஸா இருக்கும், அக்சசபிளா இருக்கும். ஆனா உண்மையில ரியாலிட்டியில அதுல எல்லாருமே மக்கள் எப்படி ஒரு ப்ரொஜெக்ஷன்னா, த பிகர் பர்சன் இஸ் த ஈவலர் பர்சன் இஸ். ஆனா அதே நேரத்துல அறிந்தே அறியாமலோ அது நம்மள ஒரு ஏன் இது ரொம்ப முக்கியம்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன்ஸ் ஒரு கருத்து சுதந்திரமா பார்த்தோம்னா கண்டிப்பா அது அவங்களுடைய என்ன சொல்றது, அவங்களோட கிரியேட்டிவ் லிபர்ட்டின்னு சொல்லுவாங்க, அவங்க கற்பனை திறனுடைய லிபர்ட்டிக்கு அதை அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனா அதே நேரத்துல அது எக்கனாமிக்கலா நம்மளை எங்க இன்ஃபுளுன்ஸ் பண்ணுதுன்னா, ஒரு பெரிய லெவல்ல ஸ்கேல் பண்றோம், பெரிய லெவல்ல பிசினஸ் பண்றோம்னா நமக்கு ஒரு ஸ்டிக்மா இருக்கு. ஆனா இந்த இடங்கள்ல நம்ம ஒரு சில படங்களை பார்க்கலாம், அதுல இருந்து ஒரு டிஃபரன்சியேஷன் பண்ணியிருக்கோம். அந்த டிஃபரன்சியேஷன் பண்ணதுல அந்த அதை கிரியேட் பண்ணவங்க, அதை ஆக்ட் பண்ணவங்களுடைய லைஃப் ஹிஸ்டரியில இருந்து ஒரு கான்டெக்ட் இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நீங்க இந்த மாதிரி அதாவது என்ன சொல்றது, இந்த மாதிரி ஒரு எக்ஸ்போர்ட் இம்போர்ட், அதாவது இன்டர்நேஷனல் ட்ரேடுலன்னு பார்த்தோம்னா 4 விஷயங்களை மேஜரா பார்க்கலாம். ஒண்ணு, நம்ம ஒரு சர்வீசஸ் நம்ம ஆஃபர் பண்ணுவோம், இல்ல அந்த சர்வீஸை அவங்க அவைல் பண்ணுவாங்க. 3வது, நம்ம ப்ராடக்டை அவங்க வாங்குவாங்க. 4வது, அது மூலமா இன்டர்நேஷனலா ஒரு டிப்ளமேசி, இன்டர்நேஷனலான ஒரு இது எல்லாம் நடக்கும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். சவுத் கொரியாவுடைய பஸ்ஸை நீங்க பார்த்திருப்பீங்க. சவுத் கொரியாவுடைய கல்ச்சர், கே பாப் கல்ச்சரை பத்தி, அதை பத்தி மீடியா டிஸ்கஸ் பண்ணிருக்கு, எல்லாமே பண்ணிப்பட்டிருக்கு. அந்த கே பாப் கல்ச்சரால எப்படி சவுத் கொரியாவுக்கு ஒரு இன்ஃப்ளோ எக்கனாமி வந்திருக்கு, அவுட்ஃப்ளோ எக்கனாமி வந்திருக்குன்னு நம்ம நல்ல டீடைல்டா பார்த்திருக்கோம். அதே மாதிரி மூவிஸை சென்ட்ரிக்காவே அதிகமா இந்த மாதிரி ஒரு மூவிஸை கொண்டு அவங்களுடைய இன்டர்நேஷனல் ட்ரேடு ப்ரமோஷன்ஸை பண்ணவங்கள நம்ம ஜப்பானை பார்த்துக்கலாம். ஹிஸ்டாரிக்கலா கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஜப்பானுடைய அவங்களுடைய ஆர்ட் ஃபார்ம், அவங்களுடைய மூவி ஃபார்ம்ஸ், அது எல்லாத்தையும் கொண்டு அவங்க சப்போர்ட் பண்ணாங்க. இதே மாதிரி நம்ம நோட் பண்ணாத சில கண்ட்ரிஸ் இருக்கு. மால்டீவ்ஸ், பிலிப்பைன்ஸ், இவங்க எல்லாம் இன்டர்நேஷனலா அவங்க அவங்களுடைய என்ன சொல்றது, நீங்க நெட்ல பாத்தீங்கன்னாலே ஃபுட் டிப்ளமேசின்னு சொல்லி பல கண்ட்ரிஸுங்க ஆக்டிவா பண்ணியிருப்பாங்க. ஈவன் இப்போ உதாரணத்துக்கு நம்ம இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ஸ்ல, வார்ல எல்லாத்துலயும்
நீங்க உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் கொஞ்சம் ப்ராடரா ஆகுறதுக்கு ஒரு மேஜரான காரணமா என்ன இருக்கும்னா, ஈரானியன் மூவிஸ் பத்தி நீங்க லிஸ்ட் பண்ணிருக்கீங்க, ஈரானுடைய கான்டெக்ட் உடைய அந்த சிச்சுவேஷன்ஸை பண்ணிருப்பீங்க. சோ இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கும்போது என்ன ஒரு விஷயம் புரியுதுன்னா, ஒரு மூவி, அதாவது எப்பவுமே ஒரு பொழுதுபோக்குங்கிறது வியாபாரத்தோட சம்பந்தப்பட்டிருக்கு. நம்ம இந்த டிஸ்கஷன்ஸ்ல அதாவது பொழுதுபோக்குக்குள்ள அந்த பிலிம்ஸ் இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்கிற இன்டர்நேஷனல் பிசினஸ் பத்தி பேசுறது இல்லை, எவ்வளவு ரைட்ஸ் வித்தது அதெல்லாம் நம்ம பேச போறது இல்லை. நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம்னா, இது எப்படியெல்லாம் இன்ஃபுளுயன்ஸ் பண்ணப்பட்டிருக்குங்கிறத நம்ம பாக்குறோம். அதே மாதிரி இதை வந்து என்னென்ன மாதிரி என்ரிச் பண்ணலாம், அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கா இந்த மீடியா, அதாவது இந்த ஸ்பேஸ்ல இருக்கான்னா கண்டிப்பா இருக்கு. சரி, இது வந்து அதாவது நம்ம சொன்ன மாதிரி கொரியாவோ இல்ல மற்ற கண்ட்ரிஸ் எல்லாருமே அவங்க தங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை கிரியேட் பண்ணிருக்காங்க. சரி, தமிழ்நாட்டுல நம்ம பண்ணிருக்கோமா, அது ஒரு கேள்வி. தமிழ்நாட்டுல நம்ம வந்து ஒரு ரேண்டமாவே ஒரு 3 பேரை சந்திச்சோம்னா அவங்க என்னென்ன எந்த ஊருக்கு போனாங்க என்னன்னு சொல்லி பேசிட்ட அப்புறமா நம்ம பேச போற நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னா, என்ன படம் பார்த்தோம். இதுக்கு ஒரு இன்சிடென்ட்டை நான் சொல்லிட்டு இதோட கண்டினியூ பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ பேசிக்கலா நான் மலாவியில ஒரு பெரிய ப்ராஜெக்ட்ல நான் ஹெட்டா இருந்து அந்த ப்ராஜெக்டை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு இருக்கேன். இது வந்து 2016-17 போல டைம். அப்போ யூடியூப்ஸ்ல எல்லாம் வந்து ஃபுட் பிளாகிங் எல்லாம் இல்லை. ஆனாலும் என் பழக்கத்தினால லைக் நல்ல நல்ல அந்த ஊர்ல இருக்கிற பெஸ்ட் அண்ட் காஸ்ட் எஃபெக்டிவ் ஃபுட்டை வந்து தேடுறது பழக்கம். ஸோ மங்கோச்சிங்கிற ஒரு ஊர்ல மலாவியில ஒரு சீஷோர் பக்கத்துல இருக்கிற ஒரு ஊரு, அங்க வந்து நாங்க தங்கியிருந்தோம், ஹோட்டல்ல தங்கியிருந்தோம். ஆனா ஹோட்டல்ல விட பெட்டரா ஹோட்டல்ல சாப்பிட்டுருந்தோம், ஆனா சாப்பாடு அவ்வளவு டேஸ்டியா இல்லை. ஸோ வேற இடம் எங்காவது போவோமான்னு சொல்லிட்டு நம்ம தேடுவோம்னு சொல்லும்போது நம்ம டிரைவர் கிட்ட சொன்னோம். டிரைவரும் நானும் நல்ல ராப்பாவாய் அந்த டிராவல் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோமீட்டருக்கு நம்ம மங்கோச்சியில இருந்து கிளம்பி போனோம். போகும்போது மழை புயல் எல்லாமே, போற வழி எல்லாமே வந்து அங்க அப்பப்போ கரண்ட், அந்த 2017 அந்த டைம்ல எல்லாம் அங்க கரண்ட் எல்லாமே வந்து கட் ஆயிருக்கும். அங்க பேசிக்கா யாருக்கு பணம் கரண்ட் தேவையோ அவங்க வந்து டீசென்ட்ரலைஸ்டா வச்சிருப்பாங்க. ஸோ அப்படி போற வழி எல்லாம் மழை இருந்தது, புயல், ஒரு காத்து இருந்தது, அது எல்லாமே அந்த டிஃபிகல்ட்டி எல்லாத்தையும் நம்ம வந்து போய் உட்காந்துட்டு அதை கடந்து போய் நம்ம வந்து அந்த ரெஸ்டாரண்ட்ல உட்காந்தோம். அந்த ரெஸ்டாரண்ட்ல உட்காரும் போது என்ன நடந்ததுன்னா, அங்க கரண்ட்டும் இல்லை. ஸோ அவங்க போனாங்க, ஜென்ரேட்டர் ஆன் பண்ணாங்க, எல்லாமே ஜென்ரேட்டர் ஆன் பண்ணி அவங்க வந்து டிவியை போட்டாங்க. டிவியை போட்டவங்க அவங்க, நான் பேசுறேன் அவங்க கிட்ட மலாவியில கொஞ்சம் கொஞ்சம் சிச்சோவால ட்ரை பண்ணி பேசிட்டு இருக்கேன். அப்ப உடனே அவங்க கொஞ்சம் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டு உடனே ஜம்ப் பண்ணி என்ன பண்ணாங்கன்னா, ஒரு டிவி ஆன் பண்ணி அவங்க வந்து எனக்கு ஒரு வீடியோ போட்டாங்க. இதை பாருங்க, நான் அது வரைக்கும் சமைச்சு கொடுத்துருக்கேன்னு சொன்னாங்க. அந்த வீடியோ என்னன்னா, ஆக்சுவலி வந்து அதாவது ஹிந்தியில இருக்கிற அதாவது ஹிந்தியில இருக்கிற சீரியலோடைய இங்கிலீஷ் வெர்ஷன். என்னன்னா கபி சாஸ் பஹூத்தி அந்த மாதிரி ஒரு படத்தோட ஒரு சீரியலோடைய இது. அப்போ வந்து நான் அங்க உட்கார்ந்துட்டு சொன்னேன், நான் இதை தவிர்த்துதான், அந்த சீரியல்ஸ் எல்லாத்தையும் தவிர்க்கதான் நான் இவ்வளவு தூரம் வந்தேன், இங்கேயும் நீங்க இதே சீரியல்ஸை தான் எனக்கு கொடுக்குறீங்கன்னா. அப்போ அவங்க சொன்னாங்க, இல்ல எனக்கு ஒண்ணு பண்ண முடியுமா, நீ இந்தியால இருந்து வந்திருக்கே, இங்க போடுற ட்ரெஸ், இந்த ப்ராடக்ட், இந்த கம்மல், அவங்க போடுற சாரி, இது எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு, எனக்கு இதெல்லாம் வந்து இந்தியால இருந்து நீங்க எங்களுக்கு கொண்டு வர முடியுமான்னு கேட்டாங்க. சோ அதாவது ஒரு விஷயம், அவங்க எமோஷனலா கனெக்ட் ஆன ஒரு விஷயத்த நம்ம ஒரு தேடி எங்கேயோ ஒரு போறோம், அங்கேயும் அவங்கள வந்து ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிய இந்த மாதிரி ஒரு மீடியா வந்து கிரியேட் பண்ண முடியும். சரி, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து சவுத் கொரியாவிலயும் சரி, ஜப்பான்லயும் சரி, பிரிட்டிஷ்லயும் சரி, இதுல எல்லாத்துலயும் அவங்க ஒரு ப்ராக்ரஸிவாவோ ஒரு இனிஷியேட்டிவாவே எப்பவுமே ஒரு டாக்குமெண்ட் பண்ணுவாங்க. ஒரு ஹிட்டான மூவி ஒரு இன்டர்நேஷனலா குளோபலா விஷுவலைஸ் ஆச்சுன்னா அது மூலமா என்ன ட்ரேட் நடந்திருக்குன்னு டாக்குமெண்ட் பண்ணுவாங்க. நம்ம பார்ப்போம், யூடியூப்லயும் எல்லாத்துலயும் பாக்குறோம். எல்லாமே ஒருத்தங்க படம் ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த படத்தை ப்ரமோட் பண்றதுக்கு அவங்களோட பாஸ் ஹிஸ்டரி எல்லாத்தையும் அவங்க வந்து அதை டிபிக்ட் பண்ணி போட்டாங்க. அந்த கான்டெக்ட்ல வந்து இந்த தமிழ் பிலிம் இண்டஸ்ட்ரீஸ்ல இருக்கிற பல பேர் என்ன பண்றாங்கன்னா, அவங்க எமோஷனல் ஸ்டோரிஸ் எல்லாமே சொல்றாங்க. ஆனா அதே நேரத்துல ஒரு பிசினஸ் கான்டெக்ட்டா இந்த பெர்ஸ்பெக்டிவ் கேட்கலாம், இந்த பிசினஸ்னால இந்த விஷயங்கள் நடந்திருக்குன்னு சொல்லி. சரி, அப்படி நடந்திருக்கான்னு நம்ம பார்க்கணும்னா 3 விஷயங்களை நம்ம பார்க்கலாம். நம்ம சொன்ன அந்த சர்வீஸ் இண்டஸ்ட்ரி. 2வது, நம்ம இந்தியாவிலேயே ஒன் ஆஃப் த கேபிட்டல், ஹைலி எஃபெக்டிவ் மெடிக்கல் சிஸ்டம்ஸ்ல, அதாவது மெடிக்கல் டூரிசம்ல அதிகமா ஆக்டிவா இருக்கிற ஒரு சிட்டி வந்து சென்னை. அண்ட் சென்னையில பல பேர் வந்து ஸ்பெஷலி ஆப்பிரிக்கன் ரீஜியன், ஸ்பெஷலி மிடில் ஈஸ்ட் ரீஜியன்ஸ்,
அதே மாதிரி இந்த இடங்களுக்கு, அதே மாதிரி ஏசியன் ரீஜன்ஸ்ல மலேசியால இருந்தோம். மலேசியா இஸ் அ வெரி குட் டெஸ்டினேஷன் ஃபார் மெடிக்கல் டூரிசம். ஸ்டில் மலேசியால இருந்தோம், இந்த மாதிரி பல இடங்கள்ல இருந்து மக்கள் வராங்க, வந்து இங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. அதனுடைய ஒரு கேட்டலிஸ்டா அறிந்தோ அறியாமலோ இருக்கிற மேஜர் ரீசன் என்னன்னா, இங்க தமிழ் படங்கள்ல காட்டுற என்ன சொல்றது, தமிழ் படத்துல அந்த ஹாஸ்பிட்டல்ஸையோ, அந்த இதுல இருக்கிற எமோஷனோ, அந்த எடுக்கிற கேரோ, அந்த டாக்டர்ஸோட பிஹேவியரோ, இது எல்லாமே தான். ஈவன் நான் ஒரு ஒரு மலேசியாவில் நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ப்ராப்பர் என்ன சொல்றது, ஒரு நாட் ஹீஸ் மலே, பார்ன் இன் மலை அண்ட் ஹி ஸ்பீக்ஸ் வித் மீ இன் மலே. அவர் என்ன சொன்னார்னா, நான் வந்து 2-3 படங்களை பார்த்தேன் தமிழ் படத்துல, அதனால நான் வந்து மலேசியாவில் இருக்கிற மாதிரியே என்ன சொல்ற ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு, அதே மாதிரி ரொம்ப புவரான பீப்புளுக்கும் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு 2-3 மூவிஸோட எக்ஸாம்பிள் கொடுத்தாங்க. ஸோ எனி மூவி இஸ் மேக்கிங் எ பாசிட்டிவ் இம்பாக்ட். ஆனா இதை நம்ம டாக்குமெண்ட் பண்ணி இதை செலிப்ரேட் பண்றோம்னா அந்த கேப் தான் இருக்கு. ஸோ இங்க இருக்கிற மெடிக்கல் டூரிசம் சென்னையில, தமிழ்நாட்டுல, இப்போ உதாரணத்துக்கு நீங்க நீங்க நம்ம என்ன நினைக்கிறோம்னா, மெடிக்கல் டூரிசம் வந்து வெறும் சென்னையை சென்ட்ரிக்கா இருக்குன்னு இல்ல. ஆக்சுவலி மெடிக்கல் டூரிசம் நம்ம மூவிஸ்னால அந்த ப்ராப்பரான எஃபெக்டா கம்யூனிகேட் ஆயிட்டே இருக்கிறதுனால, ஈவன் நீங்க வந்து என்ன சொல்றது, டீப் டவுன் தமிழ்நாடுக்குள்ளேயே நீங்க வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் சென்டர்ஸ் வச்சிருந்தீங்கன்னா கூட அங்கேயும் பேஷண்ட் வரதான் செய்யறாங்க, அவங்க செலிப்ரேட் பண்ணதான் செய்யறாங்க. ஆனா இது டாக்குமெண்ட் பண்ணி இது அதாவது ஒரு வியாபாரம் நடக்கணும்னா அதுல பல காரணிகள் இருக்கும். இதுல இது ஒரு காரணின்னு சொல்லி மூவிஸ்காரங்களும் அந்த கிரெடிட் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி ஒரு ஒரு கொஹென்சிவான ஒரு கம்யூனிகேஷன் நடக்கல. சரி, இது நடக்காதனால என்ன நடக்கும்னு நம்ம பார்த்தோம்னா, அதாவது நீங்க வந்து ஆல்வேஸ் தெர் இஸ் அதாவது ஒரு விஷயங்கள் எவால்வ் ஆயிடுச்சுன்னா அதை நீங்க டேட்டாவை கலெக்ட் பண்ணி பிரசன்ட் பண்ணலைன்னா உங்களுடைய பார்கெனிங் பவர்ஸ் நீங்க லூஸ் பண்ணுவீங்க, உங்களோட ரெப்ரசன்டேஷனை நீங்க லூஸ் பண்ணுவீங்க, உங்களோட ஸ்பேஸை நீங்க லூஸ் பண்ணுவீங்க. அதுதான் நடக்குது. இப்போ உதாரணத்துக்கு நீங்க வந்து நார்த், அதாவது பாலிவுட் மூவிஸை பார்த்தீங்கன்னா, பாலிவுட் மூவிஸ்ல 2 வகையா பார்க்கலாம். இப்போ பாலிவுட் மூவிஸ்ல பல படங்கள் வந்து ட்ரேடுக்கு அது வந்து ப்ரமோட்டடாவே ஃபோக்கஸ்டாவே இருக்கும். ஏன், அதாவது உதாரணத்துக்கு நான் வந்து லைக் மலாவில இருக்கும்போது, தஞ்சானியால இருக்கும்போது நான் மீட் பண்ண பல ஆப்கானிஸ்தானி பீப்புள் எல்லாருமே அவங்க சொன்னது என்னன்னா, நான் ஹிந்தி படங்களை பார்த்திருக்கேன், நான் தமிழ் படங்களை பார்த்திருக்கேன், தமிழ் படத்துல இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு மெஷின் இருந்தது, இந்த மாதிரி ஒரு கான்டெக்ஸ்டா வந்து அவங்க ஒரு என்ன சொல்றது, அந்த ரெஃபரன்ஸ் பாயிண்டா ஸ்டார்டிங்கா இருக்கு. நார்த்ல பாலிவுட் மூவிஸ் இவங்க எல்லாருமே அந்த விஷயத்துல கேட்டலைஸ் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா, ஒரு படம் வந்து இவ்வளவு ப்ரமோட் பண்ணிருக்கு, இந்த என்ன சொல்றது மூவி டிப்ளோமேசிங்கிறது கொஞ்சம் ஃபார்வர்டா எடுத்திருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க எந்தெந்த இடங்கள்ல இருந்து அதை பிசினஸா டேப் பண்ணுங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் அங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கு. அந்த ஸ்ட்ரக்சரை நம்ம இன்ஸ்பயர் பண்ணணும், அதை நம்ம வந்து யூஸ் பண்ணணும். அதுல ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் மிஸ்டர் ஷாருக் கான். ஹி ஹஸ் டன் இட் அண்ட் ஹி ஹஸ் டாக்குமெண்டட் இட் அண்ட் ஹி ஹஸ் பிரசன்டட் இட். அண்ட் ஈவன் மிஸ்டர் ஆமிர் கான், ஈவன் அதே மாதிரி எடுத்தீங்கன்னாலும் சீரீஸ் ஆஃப் சுனில் செட்டி, இந்த மாதிரி ஆளுங்க, ஈவன் அனில் கபூர், இந்த மாதிரி ஒவ்வொரு பர்சனாலிட்டியும் அவங்க மூலமா தே ஹேவ் எனேபிள் தி ஈகோசிஸ்டம் இன் ட்ரேட் ப்ரொமோஷன் அண்ட் ஆல் திஸ் திங். ஸோ இப்போ உதாரணத்துக்கு இந்த எல்லா விஷயங்களையும் நாம வந்து தமிழ்லையும் அதாவது தமிழ் மூவிஸ்லயும் ஒரு ரிவ்யூ பேசும்போதோ இல்ல இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணும்போதோ பண்ணணும். சரி, இது உண்மையிலே நமக்கு நடந்திருக்கான்னு பார்த்தோம்னா கண்டிப்பா நடந்திருக்கு. ஹிஸ்டாரிக்கலா பார்த்தோம், நம்ம டேட்டா வைஸ் பார்த்தோம்னா எந்த விஷயத்தையும் எந்த ஒரு டிஸ்கஷனையும் நம்ம எடுக்கும்போதோ டேட்டா வைஸ் பார்க்கும்போது பொன்னியின் செல்வன் இருக்குல்ல, பொன்னியின் செல்வனுக்கு அடுத்து தெர் இஸ் a huge surge happen in 2 areas. ஒன்னு தமிழ்நாட்டுல தமிழ் ஹிஸ்டாரிக்கலா அந்த சோழா ஸ்டைல்ல இருக்கிற அந்த ஆர்னமெண்ட்டுக்கு ஆர்டர் ஸ்பைக் ஆயிருக்கு. ஆனா இதை டாக்குமெண்ட் பண்ணி அதுல இருந்து ஒரு எமோஷனல் ஸ்டோரிஸ இது இப்படி ஆயிருக்குங்கிற ஒரு கேரி ஓட்டு வந்து அது பண்ணிருக்கலாம். அது அந்த அளவுக்கு எவ்வளவு பண்ணணுமோ அந்த அளவுக்கு பண்ணப்படலைங்கிறது ஒரு கேப்பா இருக்கு. அண்ட் தமிழ் ஹிஸ்டாரிக்கல் மூவிஸ், அதாவது உதாரணத்துக்கு பொன்னியின் செல்வன் இருக்கட்டும், அந்த பொன்னியின் செல்வனுக்கு அப்புறமா there is a surge in inquiry and conversion for the specific பட்டு from காஞ்சிபூர் பில்ட். ஸோ அதே மாதிரி வந்து இது வந்து நடந்திருக்கு. ஈவன் உதாரணத்துக்கு சொன்னீங்கன்னா, நீங்க பூட்டுக்கு இப்போ வந்து அவ்வளவு ஒரு அளவுக்கு வேல்யூம் இல்லை திண்டுக்கல்ல, பட் அந்த திண்டுக்கல்லோட பூட்டுக்குன்னு ஒரு நோஸ்டாலிக் ஃபீலிங்ஸ், அதே மாதிரி நீங்க பாக்குற ஒரு ஹியூஜ் டிமாண்ட் இருக்குல்ல. அதாவது நீங்க யார்கிட்ட இன்டர்நேஷனலா பேசுறீங்கனாலும் அவங்க தமிழ்நாட்டுல பிறக்கலைனாலும் தமிழ் டிஸ்போரால இருக்காங்கன்னா, இல்ல தமிழ் ரிலவெண்டாவே, அதாவது லைக் த ஒன் ஹூ ஸ்பீக்ஸ் தமிழ் ஆர் ஹூ நெட்வொர்க் வித் தமிழ், அவங்க நம்மளுடைய நீங்க எடுத்த உடனே ஒரு என்கொயரி ஸ்பைசஸ் வருது, மசாலா அது வருதுன்னு காரணம்னா
அதுக்கு ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன் இஸ் தமிழ் படங்கள் தான். அவங்க வந்து அதை ரெப்ரசென்ட் பண்ற அந்த அதை கலர்ஃபுல்லா காட்டுற விஷயங்கள். ஸோ இது எல்லாம் ஒரு அழகான விஷயங்கள். சரி, இது உண்மையிலே இது நம்ம வந்து வெறும் கான்செப்ஷனலைஸா மட்டும் தான் யோசிக்கிறோமானா இல்ல. இன்ஸ்டிடியூஷனலாவே ஒவ்வொரு ஏரியாவிலையும் இன்ஸ்டிடியூஷனலாவே ஒவ்வொரு தூதரகத்திலையும் கல்ச்சுரல் அட்டாச்சியும் இருக்காங்க, ஒவ்வொரு இதுலயும் கல்ச்சுரல் அட்டாச்சியும் இருக்காங்க, அதே மாதிரி ட்ரேட் அட்டாச்சியும் இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட் நம்ம என்ன சொல்ல வரோம்னா, ஒன்னு நம்ம இதை டாக்குமெண்ட் பண்ணுவோம், ரெண்டாவது நம்ம வந்து இதை வந்து எப்படி இது இம்பாக்ட் ஆயிருக்குங்கிறத நம்ம கான்டெக்ஸ்டுவல் பண்ணுவோம். இதுதான் நம்மளுடைய பிரசன்டேஷனோட சம்மரி. தேங்க்யூ. வேற இதை பத்தி கேள்விகள் ஏதாவது இருந்தா நம்ம டிஸ்கஸ் பண்ணுங்க. இந்த செஷன்ல ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்டுடுங்க. அதுக்கு இப்ப நான் வந்து உங்களுடைய அந்த என்டையர் இதை புரிஞ்சுக்கிட்டது எப்படின்னா, நாம வந்து திரைப்படங்கள் மூலமாக இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸை கிரியேட் பண்ணணும். அது மட்டும் இல்லாம அவர்கள் மூலமாக கிரியேட் ஆன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டாக்குமெண்ட் பண்ணிக்கிட்டே வரணும். நம்ம அப்படி பண்ணும்போது தான், ஏன்னா சினிமா அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு டூல். அதை நம்ம வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணி அதை வந்து ஒரு உள்ளூர் சரக்காக மட்டும் பார்க்கறோம், இல்ல அதோட ஸ்கோப் ரொம்ப அதிகம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை முன்வைக்கும். 100% அக்ரீட் சார். ஆமா, இதைத்தான் நான் ஹைலைட் பண்றேன். அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். பிகாஸ் ஆஃப் தி என்ன சொல்றது, டெக்னாலஜிக்கல் வளர்ந்ததுனால இப்போ மெட்டாவிலே, அதாவது ஃபேஸ்புக்ல எல்லாத்துலயும் நீங்க ஒரு மூவிஸை முதல்ல பார்க்குற பிஹேவியர் இப்போ ஆட்டோ லாங்குவேஜ் சேஞ்சஸ்னால என்ன நடக்கும்னா, நம்மளுடைய கண்டென்ட் முதல்ல சப்டைட்டில்லாம் பார்த்துட்டு இருந்தவங்க இப்போ ஆட்டோமேட்டிக்கா அது அவங்க ரீஜனல் லாங்குவேஜஸ்லயே அது ஆட்டோ டிரான்ஸ்லேட் ஆகுறதுனால நம்ம கண்டென்ட் இன்னும் அதிகமா போக போகுது. ஸோ விச் மீன் தட் அதை கொண்டு நம்ம அதை மானிட்டர் பண்றது ஒரு பெரிய பாயிண்டா இருக்கு. ஓகே, வேற யாருக்காவது ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? ஓகே, அப்படி இல்லைன்னா நான் வணக்கம். வணக்கம் அனுஷியா சொல்லுங்க. எஸ், வணக்கம். ஸோ இதுல வந்து எல்லாருமே வந்து எம்ப்ளாயிஸ் அவங்க வந்து பிசினஸ் பண்றதுக்கான அந்த ஜேர்னில இருக்காங்கன்னு இன்ட்ரடியூஸ்ட் இல்லையா எல்லாருமே. எஸ் மேடம். எஸ் எஸ். இப்ப சார் பேசுனது வெரி ஹாப்பி சார். மீடியாவை நம்ம வந்து சிம்பிளா ஒரே லைன்ல சொல்லணும்னா, நம்ம கையில எல்லாமே இருக்கு, நமக்கு என்ன வேணுமோ யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்க மீடியா மூலமா ஃபிலிம் மூலமா எவ்வளவு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்றத ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கா சொல்லியிருக்கீங்க. சார் பேசுனாங்க இல்லையா? ஆமா ஆமா. எஸ் ஆதிக் அஹ்மத் சார். எஸ் எஸ். தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஹாப்பி நீங்க பேசுனது வந்து டேட்டாவோட ரிலேட் பண்ணும்போது எஸ் இல்ல ஆமா இல்ல அதை வந்து பயன்படுத்திக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும், எங்கெங்கெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்றது. தேங்க்யூ. தேங்க்யூ.